பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும் அன்பாக இருக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி பசியினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரிகளை அழிப்பானே. லேலுயா. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. வாயை திறந்து எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாத பேசக்கூடாது. அப்படி மனம் பதறி தேவையில்லாதவங்களை பேசிட்டா இந்த சரீரத்தை நாம் என்ன செய்கிறோம்? பாவத்துக்குள்ளாக்குறோமா. மனம் பதறி எதாவது பேசி பாவம் செஞ்சுட்டு, ஐயோ நான் புத்தீனமாக பேசிட்டேனே, அறிவீனமாக பேசிட்டேனே என்று சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லும் வேதனை சொல்லுது, புத்தி பிசையினால் செய்த தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் நீ பேசின வார்த்தை நிமித்தமாய் கோபம் கொண்டு உன் கையின் கிரிகளை அழிப்பானே. உன் பிரயாசம், உன் உழைப்பு, உன் சம்பாத்தியம், உன் சம்பளம், உன் பென்சில், உன் வயல் வருமானம், உனக்கு கர்த்தர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நீ பூரணமாய் அனுபவிக்க முடியாது. அதனால தான் என்ன செய்யக்கூடாது? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. பேசுறதெல்லாம் பேசிட்டு, ஐயோ நான் தப்பாக பேசிட்டேனே, கோபத்தில் பேசிட்டேனே, தேவையில்லாமல் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி நீ சொன்னா தூதனுக்கு முன்னாடி நீ பொய் சொல்றியாம். அப்படி பொய் சொல்லும்போது தேவன் நீங்கள் பேசுகிற வார்த்தையினாலே, நாம் பேசுகிற வார்த்தையினாலே கோபம் கொண்டு நம்முடைய கையின் பிரயாசத்தை அழிக்கிறாராம். ஜாக்கிரதையாக இருப்போம், சுருக்கமாக பேசுவோம், வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் பேசக்கூடாது, நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் பேசக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நாள் இருக்கிறது. அன்றைக்கு மனுஷன் வீணாய் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசி நாட்களில் கணக்கு ஒப்புவிப்பான். ஆகவே ஜாக்கிரதையாக ஓடுங்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.